ஹலோ டீம் மெம்பர்ஸ், வணக்கம். இன்றைக்கு ரீஃபண்ட் பற்றின விஷயந்தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீஃபண்டபிள், அதாவது எஸ்பிஓவில் ரீஃபண்ட் கேட்டவங்க மெயில் மூலம் தகவல் அனுப்பி ரீஃபண்ட் கேட்ட நபர்களுக்கு அவர்களது ஐடி பிளாக் செய்யப்பட்டிருக்கும். அவர்களுக்கு அவர்களுடைய ஜாயினிங் ஃபீஸான அமௌண்ட்டை ரீஃபண்டாக திரும்ப எஸ்பிஓ கொடுக்கிறது. வேறு எந்த கம்பெனியும் இந்த வாய்ப்பை வழங்கவில்லை. இது சம்பந்தமாக முதல் பேட்ச் 100 மெம்பர்ஸுக்கு ட்ரையலாகவும் ஃபஸ்ட் பேட்சில் 1000 மெம்பருக்கு பேமெண்ட் கிரெடிட் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கான ப்ரூஃபை எஸ்பிஓவின் டெலகிராம் பேஜில் ஸ்க்ரீன்ஷாட் அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஏடிஎம் ரெசிப்ட் என ஏதாவது ஒன்றை வைத்து சப்மிட் செய்ய வேண்டும். மேலும் இதற்கான விபரத்தினை நமது நோட்டீஸ் போர்டில் சொல்லப்பட்டவாறு ரீஃபண்டபிள் அமௌண்ட் கிரெடிட் ஆன 15 நாட்களுக்குள் அதன் விபரத்தை நேம், ஸ்டாஃப் ஐடி, ரிசீவ்டு அமௌண்ட், அதற்கான ப்ரூஃப் இணைத்து நமது எஸ்பிஓ இமெயில் ஐடியான spottvm@gmail.com மெயில் அனுப்பிவிட வேண்டும். அப்படி அனுப்பினால்தான் உங்களது பெண்டிங் அமௌண்ட், அதாவது ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட் திரும்ப கிரெடிட் ஆகும். இல்லை என்றால் திரும்ப கிடைக்காது. மேலும் மீண்டும் இதே உறுப்பினர்கள் எஸ்பிஓவில் இணைய விரும்பினால் இதே ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ண முடியாது. வேறு ஐடி ப்ரூஃப் உடன் தான் எஸ்பிஓவில் நியூ ஜாயினிங் சேர முடியும். எனவே ரீஃபண்ட் வாங்கிய மெம்பர்ஸ் அனைவரும் உங்களது கிரெடிட் அமௌண்ட் ப்ரூஃபை ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் மெசேஜாக சென்ட் பண்ணவும். நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.